கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, 3ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது. இது ரொம்பவே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயம். என்ன காரணம் அப்படின்னா 3ங்கிறது முயற்சி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த டொமைன்லேருந்து வேறு டொமைன் மாறிடணும்னு நினைப்பாங்க. ஒரு டெஹியாக இருக்கிறதுக்குனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் அந்த டொமைனில் மாறுறதுக்கான எந்த முயற்சியுமே போட மாட்டாங்க. பட் டெய்லி 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 இந்த ஐடியா வந்துகிட்டே இருக்கும். பிடிக்காத வேலையில் நம்ம உட்காந்துருக்கிறது, பிடிக்காத ரிலேஷன்ஷிப்பில் உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. இந்த ஒரு சமயம் என்ன ஆகும்னா 3ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் ஒரு சேர குரு பார்வை, அது உச்ச குருவுடைய பார்வை கிடைக்கும்போது தனக்கு பிடிச்ச வேலையில் இவங்க சேர்றதுக்கான முயற்சிகளை பண்ண ஆரம்பிப்பாங்க. 5ங்கிறது என்னென்னா அதிர்ஷ்டம், 3ங்கிறது முயற்சி, 5ங்கிறது அதிர்ஷ்டம். என்ன முயற்சி பண்ணாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் தானே நமக்கு கிடைக்கும். அதை தானே நம்ம அஸ்ட்ராலஜின்னு உட்காந்து கட்டமாக போட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது முயற்சி ஸ்தானம் அதிர்ஷ்ட ஸ்தானம் ரெண்டுமே சேர்ந்து பேரலாக வேலை செய்யும்போது என்ன பண்ணோன்னா, முயற்சி பண்ணிங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டம் உங்கள் கையில் உட்காந்துரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வேலையில் உங்கள் டிசைரபிள் ஜாபில் போய் உட்கார்றதுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி ஹெல்ப் பண்ணுது.